அதிக மசாலாவே சேர்க்காத கொங்கு நாட்டு கோழிக்கறி வெள்ளை பிரியாணி. ஸ்பெஷலான டேஸ்ட்டு, ஸ்பெஷலான மனம். கட்டுறது கையில் கனவு தோட்டம் ஃபுல்லாக பரவ போகுது. கறியில் அவ்வளோ ஜூஸியாக மசாலா அப்படியே இறங்கியிருக்கேன். அந்த இஞ்சி பூண்டோட பேஸ்டோட மனம் ஆசம். வணக்கம் கட்டுறது கையிலே. வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. ஏனுங்க டீ குடிச்சு போட்டு வந்தாச்சுங்களா? டீ குடிச்சு போடலைங்க, குடிச்சிட்டு வந்துட்டோங்க. குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? என்ன ஜாங் தலைப்பு வித்தியாசமா இருக்கு. கொங்கு நாடு வரைக்கும் போயிருக்கீங்க. ஆமாங்கண்ணா, கொங்கு நாட்டில் ஏகப்பட்ட ஸ்பெஷல் இருக்குண்ணா. அதில் ஒரு ஸ்பெஷல் தான் அதிக மசாலாவே சேர்க்காத கொங்கு நாட்டு கோழிக்கறி வெள்ளை பிரியாணி. அது எப்படிங்கண்ணா? அதுக்கு தானுங்க வீடியோ. அதுங்கண்ணா நான் பார்த்ததில்ல. இல்லைன்னா இப்போ புதுசாக ஒன்று போட்டிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேங்கண்ணா, அதான் நான் வந்தேங்க. அது மட்டும் இல்லைங்கண்ணா, அது கூட மசாலா தயிர் பச்சடி, கேசரி, கத்திரிக்காய் பச்சடி, அதோட சேர்த்து தண்ணி பாட்டில், இதெல்லாம் நல்லா பேக் பண்ணி ஏழை மக்களுக்கு தேடி தேடி கொண்டு போய் கொடுக்குறோங்கண்ணா. ஒரு பேசுறது கொங்கு நாடு கேட்டுங்க. அது மட்டும் இல்லைங்கண்ணா, இன்னொன்று ஸ்பெஷலான வெள்ளை பிரியாணிக்கு ஏற்ற மாதிரிங்க மசாலா தயிர் பச்சடி. மசாலா தயிர் பச்சடி. ஆமாங்கண்ணே. அது என்ன ஜாங் புதுசா இருக்கு மசாலா தயிர் பச்சடி? செய்முறையே வித்தியாசம். அது இப்போ சொல்ல மாட்டோண்ணே, கூடிய விரைவில் மக்களுக்கு காணொலியாவே ஃபுல்லாக காட்ட போகிறோன்னா மசாலா தயிர் பச்சடி செய்கிறது எப்படின்ட்டு. கொங்கு நாட்டு கோழிக்கறி வெள்ளை பிரியாணியை கொங்கு நாட்டு ஸ்டைலில் செஞ்சு காரைக்குடியில் இருக்கிற வீடே இல்லாமல் ரோட்டோரத்தில் உணவுக்கே கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் விருந்தாக கொடுக்க போகிறோன்னா, இந்த விருந்தெல்லாம் சிறப்பாக யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெரோனிகா. அவங்க லண்டன்லேருந்து இந்த விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்கண்ணா. அவங்க எந்த காரியத்தை நினைச்சு இந்த ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் இந்த விருந்து தடபுடலான விருந்து கொடுக்குறாங்களா, அந்த காரியம் சீக்கிரம் வெற்றி பெற்று கைகால் சுகத்தோட அவங்க வாழ்நாளில் எல்லா வளமும் செல்வமும் பெற்று 100 ஆண்டு காலம் நீடூடி வாழ்ந்து இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போகிற ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனுங்க மாஸ்டர், மசாலா இல்லாமல் எப்படி பிரியாணி வரும்? அதாவது எந்த ஒரு தூளும் இல்லாமல் நல்ல ஒரு அளவுக்கு காரம் சாரமான பிரியாணி தானே இந்த வெள்ளை பிரியாணி. உப்பு கூட தூள் இல்லைண்ணே, கல்லுப்பு தான். ஆமாம், இல்லை பொதுவாகவே பிரியாணின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சமையலில் அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னாலே கல்லுப்பு தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம், அந்த மாதிரி தான். ஆனால் இது ஸ்பெஷலான டேஸ்ட்டு, ஸ்பெஷலான மனம். அதுதான் இன்னைக்கு நம்ம கட்டுறது கையில் கனவு தோட்டம் ஃபுல்லாக பரவ போகுது. காரைக்குடியில் உள்ள மக்களுக்கெல்லாம் அந்த உணவாக போய் சேர போகுது. நான் இன்னைக்கு செய்கிற ஸ்பெஷல் கொங்கு நாட்டு வெள்ளை கோழி பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் பார்க்க போகிறோம். பெருசு பெருசா வெட்டின கோழி கறி, பசுமாட்டு தயிர், பாசுமதி அரிசி, பசுமாட்டு நெய், மணக்க மணக்க மரச்செக்கில் ஆட்டின சுத்தமான கடலெண்ணெய், சுருள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பூண்டு, பச்சை மிளகா, பெரிய வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி தலை, புதினா தலை, இஞ்சி, கல்லுப்பு, எலும்பிச்சப்பழச்சார். கொங்கு நாட்டு வெள்ளை கோழி பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தாச்சு. வாங்க செய்முறை நல்லா செஞ்சிடுவோம்ல. என்ன தம்பி பற்ற வச்சிட்டீங்களா? ஆமாண்ணே. தீயான ஒரு சமையல்னா என்ன சமையல்னு கேளுங்க. என்ன சமையல் நான் சொல்லவா? சொல்றா. உனக்கு இப்போ உனக்கு 500 ரூபாடா. 500 ஓவா. சிக்கன்மா, சிக்கனில் ஒன்று பண்ண போகிறோண்ணா. அதை நான் தனியாக சொல்ல மாட்டேன், எங்கள் மாஸ்டர் வராரு, அவர்கிட்ட நான் சொல்கிறேன். அப்பா 500 ரூபா கிடையாது. 1 கிலோ கோழிக்கறி நீங்கள் வீட்டில் எடுத்தீங்கன்னா பிரியாணிக்கு அரிசி தான் கணக்கு, கோழிக்கறி கணக்கு இல்லை. 1 கிலோ அரிசிக்கு 100 கிராம் நெய், 100 கிராம் எண்ணெய். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் 150 கூட சேர்த்துக்கணும். நெய் சேர்த்துக்கிறோம். நெய்யை சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு விருப்பப்பட்ட 150 கிராம் சேர்த்துங்கன்றாரு. நெய்யை சொல்கிறாரா எண்ணெயை சொல்கிறாரா? அப்படி இல்லைண்ணா, இது இப்போவே நம்மளுக்கு நல்ல மனமாக இந்த கொங்கு நாட்டு மனம் அப்படியே நம்மளுக்கு கிடைக்குண்ணா. அவங்க மக்கள் விருப்பப்பட்டாங்கன்னா 200 கிராமும் நெய்யே சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி பாத்திரம் வச்ச உடனே நம்ம அரிசியை கழுவிடணும்ண்ணா. அதுக்காக புஷ்பா போயிருக்காரு. உருளி ஏற்றின உடனே அரிசி கழுவணுண்ணே. 20 நிமிஷம் அரிசி நல்லா ஊறணும். பிரியாணினாலே சுருள் பட்டை ஒரு பட்டை நீட்ட பட்டையாக எடுத்துக்கணும். ஒரு 6லேருந்து 7 கிராம்பு, ஒரு 6லேருந்து 7 ஏலக்காய். இந்த மாதிரி மிதமான சூடு தான் இருக்கணும்னா, இல்லைன்னா வெடிக்கும். நல்லா ஸ்லைஸாக வெட்டுன ஒரு 200 கிராம் அளவுக்கு வெங்காயம் எடுத்தால் போதும். நம்ம பிரியாணியெல்லாம் செஞ்சோம்னா 400 கிராம் வெங்காயம் சேர்ப்போம். அந்த கொங்கு நாட்டு ஸ்டைலுக்கு 200 கிராம் அளவு வெங்காயம் இருந்தாலே போதுமானது. அப்படி நீங்கள் எக்ஸ்ட்ரா வெட்டி இருந்தீங்கன்னா அதை தயிர் பச்சடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது பிரியாணி ரெடி ஆகுதோ இல்லையோ, தயிர் பச்சடி ரெடி ஆகிடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்களா? இன்னும் கொஞ்சம் வதங்கணும்னா
ப்ரௌன் எக்காரணத்தை கொண்டு வரக்கூடாது, கண்ணாடி பதம் தான் வரணும். இந்த டைம் பச்சை மிளகாய் இறக்குனாதான் நம்ம மசாலாவே சேர்க்காத பிரியாணிக்கு காரம் கிடைக்கும். கண்ணாடி பதம் நம்ம பக்காவாக ரெடியாக இருக்கா. இந்த நேரத்தில் ஒரு 50 கிராம் அளவுக்கு பூண்டு அரவை சேர்க்கணும். பச்சை மிளகாய் எந்த அளவுக்கு வதங்கி இருக்குன்னு, அப்போ தான் இதோட காரம் இந்த எண்ணெயில் ஏறும். சிறப்பான முறையில் கொங்கு நாட்டை இறக்குறோம். ஒரு 150 கிராம் அளவுக்கு தக்காளி இருந்தாலே போதுமானதுன்னா 1 கிலோவுக்கு. பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டோட வாசனைலாம் கம 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 கமன்னு வந்துன்னு இருக்குண்ணா. மாஸ்டர், தக்காளி போட்ட வெள்ளையே வருமா? வரும், கலர்ஃபுல்லாக வரும். கலர் கேட்கல, வெள்ளை வரும். நான் தக்காளி இந்த அளவுக்கு குலையும் போது நம்ம அரை கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு மல்லி. தம்பி கேட்டது கரெக்டு தானே, எப்படி கலர் நல்ல வெள்ளை கலராக வருமான்ட்டு. நம்ம நார்மலாக பிரியாணி செய்யும் போது 1 கிலோவுக்கு 400 கிராம் அளவுக்கு தக்காளி சேர்ப்போம். ஆனால் நம்ம இந்த டைமுக்கு 1 கிலோவுக்கு 150 கிராம் தான் சேர்க்குறோம். ஆனால் வெள்ளை கலரில் பிரியாணி வரும்னு சொல்கிறாரு. ஆனால் தக்காளி போட்டால் சிகப்பாக தானே வரும். பாருங்கள், ஆபத்துருவோமா? புதினா சேர்க்குறீங்க. புதினா ரொம்ப பொடியாக வச்சுன்னா மல்லி. மல்லி தயிர் ஊற்றிக்க போகிறோம். தயிர் ஊற்றின தண்ணி இருந்ததுல அதை கொஞ்சம் அலசி எடுத்துக்கிறோம். தயிர் ஊற்றின தண்ணி இல்லை, தயிர் வச்சுருந்த பாத்திரத்தில் இருக்க தண்ணி. அதைத்தான் நான் சொல்கிறேன். இந்த நேரத்தில் தான் இஞ்சி சேர்க்கணும்னா 1 கிலோவுக்கு 75 கிராம் அளவுக்கு இஞ்சி. தயிர் அலசி ஊற்றுனீங்க, அளவு சொல்லுங்களா? ஆனால் நம்ம நார்மலாக தயிர் வச்சோம்னா 100 ml தயிர் இருந்தாலே போதுமானது. ஆனால் இந்த கொங்கு நாட்டு வெள்ளை பிரியாணிக்கு 200 ml தயிர் நம்ம சேர்க்கணும். அப்போ தான் அந்த தக்காளி கம்மியாகிற புளிப்பு நம்மளுக்கு ஏறும். புளிப்புக்காக எலுமிச்சை சாறு. எத்தனை எலுமிச்சாய்? 1 கிலோவுக்கு 1 என்றாங்கண்ணா. தோட்டத்துக்கு போனீங்களாங்கண்ணா. அண்ணா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோண்ணா. இந்த பிரியாணிக்கு ஏற்ற அளவுக்கு கல் உப்பு. பிரியாணிக்கு தரமான உப்பு. ஒரு கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ கூட கறி சேர்க்கலாம்னா நம்ம அந்த அளவு தான் சேர்க்குறோம். கறி கொட்ட போகிறோண்ணா. இந்த நேரத்தில் நான் ஒரு பாட்டு பாடலான்னு இருக்கேண்ணா. அடிக்கிற வெயில்ல ஏன்டா நீ வேற? இந்த மாதிரி பாடி பாடி தானே வியூஸே போக மாட்டேங்குது. ஏன் தெரியுங்களா? அதுல நெட்டு காலி ஆகுது. ஓ, அதனால சில பேர் பாக்குறது இல்லைண்ணா. தெரியாதவங்களுக்கு கூட நீங்க கொஞ்சம் தெரியப்படுத்துட்டு போடுங்க. நம்மலாம் இப்போ இன்னைக்கு சமைச்சு ஒரு 30லேருந்து 35 பேருக்கு ரோட்டோர மக்களுக்கு கொடுக்குறோம். இது காரணம் என்ன? நம்ம வீடியோவை பார்க்குறாங்க, அதை ஷேர் பண்ணணும். அதுக்காக தானேண்ணா. நல்ல விஷயம் செய்யும்போது கெட்ட விஷயம் வேணான்றது. நல்ல விஷயம் தானே, எதிர்காலத்துக்கு இதுவும் நல்ல விஷயம் தானே. சாப்பிட்டு தூங்கினாலே போதுமா? அடுத்த சங்கதியை பார்க்க வேணாமா? தண்ணி சேர்த்துங்க. தண்ணியை சேர்த்த பிறகு சென்றாயனே பாடுவார்னே. பாடுவார். அளவு தண்ணியா? ஆமாண்ணே, உனக்கு ஒன்றேண்ணே. சீக்கிரம் பாடு, பசியில் இருக்காங்க. எங்க சென்றாயனே இப்ப தண்ணி போட்டு பாட போறாருண்ணே. தண்ணி போட்டு பாட போறாரு. பிரியாணி போட்டேன், நீங்க பாடுங்க. ஆடாங்கப்பா. தூக்கத்துல நினைச்சேன், கட்டி பிடிச்சேன் ரொம்ப நாளா, சேலை கட்டி படுத்தா வருவேனே ஒரு தேலா, உன்னால இது வரைக்கும் கண்ணீர் தாண்டி வடிக்கிற, என்னோட காதலை இந்த பாட்டுல சொல்லி முடிக்கிற. அவ்வளோதானே? அவள் தானே. இதுக்கு மேலே பாடின மக்கள் கெடுப்பு போயிடுவாங்க. எல்லாருக்கும் பிரேக். அண்ணா தட்டு போட்டு எடுக்க போறேண்ணே. அரிசி நல்லா ஊறுதுண்ணே. அப்படியே வடிகட்டி எடுத்துக்க போறேண்ணே. ஃபுல்லாக ஐயை விட்டு அலசோம்னா இந்த மாதிரி வராதுண்ணே, உடஞ்சிரும் அரிசி. அதனால் உடையாமல் இருக்கிறதுக்காக சும்மா இப்படி கையை விட்டு இப்படியே எடுக்கணும். ஓகே, தூக்கி விட்டுங்க. அரிசியை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோண்ணே. கொங்கு நாட்டு வெள்ளை பிரியாணிக்கு அரிசியை கொட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி கொதிக்கணும். பக்காவாக ரெடி ஆகிட்டு இருக்கு ஐயா. அரிசியை கொட்டிக்க போகிறோண்ணே. ரொம்ப கிண்டாமல் மேலாக கிண்டி விடணும். கொதிக்கும் போது நெருப்பை கம்மி பண்ணிடணும். என்ன ஜாங், பிரியாணி சும்மா தக்க 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 கேட்டாங்களே வெள்ளையா வருமானு. எப்படி வருதுங்க? இல்லையா தான் இருக்கு. என்ன தம்பி, வெள்ளை பிரியாணியாக வருதா எப்படி சிவப்பாக வருதா? நீங்கள் தான் கேட்டிங்களேப்பா.
கேட்குறது என் கடமை. எனக்கு வெக்கமாக வருதுண்ணா. ஏப்பா புஷ்பா சொன்னது தான். ஃபஸ்ட்டு கேட்டதே நீதான்பா. தக்காளி போடுறாங்களே என்ன கலர் வரும்னு. யாரு கேட்டார்? அது அப்போ கருப்பு கண்ணாடி போட்டிருந்தாரு, இப்போ அவுத்துட்டாரு பார்த்துங்க. ஏய் அடுப்பு போயிடுச்சு. தண்ணி நல்லா வடிகட்டி வச்சுட்டேன். கரெக்டாக அரிசியும் தண்ணியும் மட்டமாக வந்துருச்சுன்னா இப்போ 20 நிமிஷம் தம் போட போகிறோம். நல்ல கனமான உருளினா அதனால் நம்ம வழக்கமாக தம் போடுற மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி போட போகிறோம். என்ன தம் போட்டு எடுக்கிறீங்க? நம்ம சொன்னோம் இல்லைங்களா, நம்ம உருளி அந்த அளவுக்கு கனமான உருளி, அதுக்கு வழக்கமாக தம் போடுற மாதிரி போட்டோம்னா அடி உக்காந்துரும். அதுக்காக தான் இந்த மாதிரி போடுறோம். அப்படியே நம்ம தம் போடலாம், போட்டோம்னா மேல் அரிசி வேகாமல் இருக்கும், இல்லை கீழே அரிசி வேகாமல் இருக்கும். உருளியில் உள்ள அந்த சூடே போதுன்றீங்க? அதாவது கீழே அந்த சூடு போதும், மேலே கண்டிப்பாக சூடு தேவை. அது இந்த சூடும் அதிகமாக தான் இருக்குது, அதனால் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கிறோம். தம் போட்டாச்சா? 20 நிமிஷமா 25? 20 minutes later. சாம்பலாகி விட்டது சாங். தோட்டத்துக்கு போனேன், எங்கள் ஆத்துக்கார் கூட்டுவாங்க மாமா. கொங்கு நாட்டு பிரியாணி ரெடி. கடைசியாக உனக்கு ஆத்துக்கார் தான் வருவார். இந்த வந்துட்டாரு புஷ்பா. நீங்க கேட்ட மாதிரியே கொங்கு நாட்டு வெள்ளை கோழிக்கறி பிரியாணி வந்துருச்சா? நீங்க என்ன கையில வச்சிருக்கீங்க? இது கத்திரிக்காயும் தட்டும். என்னப்பா கலர்ஃபுல்லாக வெள்ளை பிரியாணி இருக்கா? ஆமா 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 ரசா, வெள்ளை கோழி பிரியாணியே தான். ஆமாம் ராசான்றாங்க. பீஸுக்கெல்லாம் சும்மா பரவலாக கிடக்குதா? செம்மையா 1 கிலோக்கு நாங்கள் 1.5 கிலோ கறி போடுறது. அதில் இருக்கிற கிளேசினஸை பார்க்கும் போது வாயில் அப்படியே கிளாஸி ஆகுதுன்னு. வெரோனிகா அவங்களுக்காக இந்த வெள்ளை கோழி பிரியாணி, கொங்கு நாட்டு வெள்ளை கோழி பிரியாணி செம்மையாக வந்திருக்குண்ணே. கண்ணாடியில் பார்த்தாலே தெரியுது அந்த இது ரிஃப்ளெக்ஷன். பாறை பச்சை பார்க்காம அள்ளி வைனே. அது கூட வெள்ளை தட்டு தானே? ஆமாண்ணே. இன்னும் தட்டு மாறுது. அவர் தான் பாரம் பட்சம் பார்க்க வேண்டானாருண்ணா, அதனால தான் வச்சிடும். அதனால ஓகேவா? பாரபட்ச பக்கம் அவருக்கே வச்சுக்கிட்டாரு. உனக்கு வெள்ளையா நான் ஒன்று தரேன். என்ன மாமா? பழைய சோறு இருக்குது, அது நம்ம டக்கர் சாப்பிட மாட்டேன்ட்டா, நம்மளுக்கு தான். வா, என்ன ஒரு பணிவு. ஆனால் சாப்பிட்றதுல மட்டும் வேற மாதிரி பண்ணுற. என்ன சாங்? கோயம்புத்தூர் தங்கத்துக்கு கொங்கு நாட்டு வெள்ளை பிரியாணியை கொடுக்குறோண்ணா. நம்மளுக்கு உணவு கொடுக்க சொன்னது வந்து லண்டன், உணவு உருவானது கொங்கு. சொல்லு மங்கு. உணவு தயாரிச்ச இடம், உணவு தயாரிச்ச இடம் காரைக்குடி, நம்ம கனவு தோட்டம். இப்போ இவ்வளோ நேரம் எதுக்கு தெரியுங்களா சொன்னாரு? சுட சுட இருக்குல்ல, கொஞ்சம் ஆறுனா தானே ஓ, அதுக்காக ஸ்டைலுக்கு அடிக்க முடியும். ஆரம்பிச்சு செய்யும் போல இருக்கா? ஆரம்பம் ஆரம்பம் ஆரம்பம். சுருட்டிட்டார் தம்பி, சுருட்டிட்டாருன்னா அவளை தான் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அவர் சாப்பிட்றது நம்மளுக்கு வயிறு முடியும். ஆமாம் கண்டிப்பாக. கொங்கு நாட்டு கோழிக்கறி பிரியாணி. ஹோ ஹோ. சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இப்போ அந்த கறியை சாப்பிட்றேன். ஏன் அப்படி மூளைண்ணே? மூளையா? ஆமாண்ணே, மூளை சுடுது. கோழியில் மூளையா? ஆமாண்ணே, சூப்பராக வந்திருக்கு. ஆமாண்ணே. நீங்கள் அப்படியே எடுத்து அப்படியே ஆயிடுக்கப்புறம் கறியில் அவ்வளோ ஜூஸியாக மசாலா அப்படியே இறங்கியிருக்கேண்ணே. அந்த இஞ்சி பூண்டோட பேஸ்டோட மனம் ஆசம். அதான் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே, ஏன்னா நம்ம போய் கொங்கு நாட்டில் வந்து சாப்பிடல, ஆனால் அந்த சுவையை அப்படியே இப்போ இங்கே அனுபவிக்கிறோண்ணா. ஏன்னா அந்த அளவுக்கு சுவை சும்மா டாப்பாக இருக்குது. இந்த தக்காளியோட சிறு புளிப்பு, பச்சை மிளகாயோட சிறு காரம், பிரியாணினாலே அந்த சிறு காரமும் சிறு புளிப்பும் இருக்கணும்னாங்க. அது அப்படியே இருக்கிறதுனால கத்திரிக்காய் இன்னும் தட்டில் இருக்கே வழியாக நானே தொடலை. அந்த அளவுக்கு சும்மா டாப்பாக ஜூஸியாக இருக்குது. இன்றைக்கி இந்த உணவை சாப்பிட்ற மக்களுக்கெல்லாம் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் உணவு கொடுத்த திருப்தி இன்றைக்கி நம்ம கட்டுறது கையளவுக்கு இருக்குண்ணா. என்றைக்குமே இருக்கும். தயிர் அதோட அளவு அதை மட்டும் மறந்துடாதீங்க. கொஞ்சமாக குறைச்சா கூட இந்த தக்காளியோட டெக்ஸ்சரும் அந்த தக்காளியோட கலரும் ஏற்றி விட்டுரும். உங்களுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இந்த வெள்ளை பிரியாணி வராது. இப்போ நம்மளுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மெயின். நான் கொங்கு நாட்டு பிரியாணி இன்னைக்கு ஒரு கொண்டாட்டமா தரமாக இருந்தது. நம்மளுக்கும் சரி, இன்னைக்கு பசியார போகிற மக்களுக்கும் சரி. ஏன்னா அவங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் இந்த கொங்கு நாட்டு பிரியாணி வாய்ப்பு கொடுத்தாங்க இல்லையா வெரோனிகா. அவங்களுக்கு நம்ம கட்டுறது கையளவு குடும்பத்தின் சார்பாக மீண்டும் ஒரு மனமான நன்றி. போகலாமுங்களா? பார்சல் பண்ணோன்னா என்ன சாங், மசாலா தயிரா? ஆமாண்ணா, இதோட செய்முறை காட்டவே இல்லை நீங்கள். மக்களுக்கு கூடிய விரைவில் முழு காணொலியை செஞ்சிடலாண்ணா. நாளைக்கே போட்டுருவோமா? கண்டிப்பாண்ணா. ஏன்னா கொங்கு நாட்டு வெள்ளை பிரியாணி பார்த்து குழம்பக்கூடாதுல்ல. கண்டிப்பாக. அந்த பிரியாணிக்கு ஏற்ற தயிர் பச்சடினா இதுதான். கொங்கு நாட்டு வெள்ளை கோழி பிரியாணிண்ணே.
பேப்பரோட மூணு பண்ணிட்டீங்களா? இல்லைண்ணே, பேப்பரோட மூடணும்னா இலை பிரிச்சு பின்ன இலை கிழிஞ்சிடாதா? இராதா? என்ன தம்பி பார்சல்லாம் போட்டிங்களா? போட்டாச்சு என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாமா? பார்த்தாச்சு. கொங்கு நாட்டு பிரியாணி சாப்பிட்ட மயக்கம் இருக்கு. அதுதான் கொங்கு நாட்டு கோழிக்கறி வெள்ளை பிரியாணியா? இல்லை வைங்க. வச்சாச்சு. கத்திரிக்காய் தொக்கு, மசாலா, தயிர் பச்சடி, கேசரிண்ணா, ஒரு குடிநீர். அட்டகாசமாக போட்டாச்சு. கிளம்பும். வெரோனிகா அவங்க வந்து உங்களுக்கு லண்டன்ல இருந்து சிக்கன் பிரியாணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. நல்ல வசதியாக இருக்கணும், நல்ல வசதியாக வரணும், ஜோதியாக இருக்கணும், ஓஹோன்னு வரணும். ரோனியா லண்டனில் உள்ளவங்க எல்லாம் சந்தோஷமாகவும் நல்லா அந்த முருகனுடைய வாழ்த்துகள் நல்லா நலமாக வாழணும். வெரோனிகா அவங்க வந்து லண்டன்ல இருந்து உங்களுக்கு விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. சாப்பிடுங்க, சிக்கன் பிரியாணி. குடும்பம் வாழையடி வாழையாக வளர்ந்து சீரும் சிறப்பும் செல்வங்களையும் பெற்று அவர்கள் பேரும் புகழும் வாங்கி அவர் குடும்பத்தார் அனைவரும் பெருமிதம் அடைந்து அவர்களும் அவர் குடும்பத்தார் அனைவரும் நோய் நொழிமா தீர்க்காய்ச்சி படுத்த இறைவனை மன்றாடி கொண்டிருக்கிறோம். ஓம் நம சிவாயா. ஐயா வெரோனிகா அவங்க வந்து லண்டன்ல இருந்து சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்க. வெரோனிகா அவங்க வந்து லண்டன்ல இருந்து சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஐயா வெரோனிகா அவங்க வந்து லண்டன்ல இருந்து உங்களுக்கு விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. வாழ்க்கை வம்சம் தம்பி ஆஞ்சநேயர் போல ஆயுர்வேதம் பெற்று விபத்து போல திவ்யம் பெற்று ஆயுசு 100 இருந்து அந்த அம்மா என்னைக்கு பேரும் புகழ பெற்று இன்னைக்கு இந்த பிரியாணி கொடுத்த குடும்பம் இன்னும் 16 பேரும் புகழோடு மீண்டும் இந்த பிள்ளையார் குட்டிக்கு அவங்க குடும்பத்தோடு வந்து விநாயகரை கும்பிடணும். அம்மா வெரோனிகா அவங்க வந்து லண்டன்ல இருந்து சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்க. வெரோனிக்கா ஆயுசு 100 நோவி நொடி இல்லாமல் சீக்கு வினி இல்லாமல் பிள்ளையார்பட்டி தர்மத்தில் பேரும் புகழோட வாழணும். அண்ணன் கொடுத்துற குடும்பம் அமோகமாக வாழும். அவர் நல்லா இருக்கணும், என்னைக்கு 100 ஆயுசாக நிறைஞ்ச சொல்ல என்னைக்கு நிறைஞ்சிருக்கணும், அவர் குடும்பம் என்னைக்கு நல்லா இருக்கும். ஐயா வெரோனிகா அவங்க வந்து லண்டன்ல இருந்து சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஐயா எங்களுக்கு அன்னதானமும் சொன்னதானம் போனதானம் அனைத்து தானங்களும் தந்து எங்களுக்காக அங்கிருந்து மிக சிறப்பாக வழங்கிய அவர்கள் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வங்களும் பெற்று நீடூடி வாழ்க வாழ்க சிவனுடையார்கள் வாழ்த்துக்கிறோம். வாழ்க வளமுடன். அவங்க எப்போவுமே சிறப்பாக இருப்பாங்க. வெரோனிகா அவங்க வந்து லண்டன்ல இருந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஐயா நல்லா இருக்கணும், அவங்க குடும்பத்தார் எல்லாருமே நல்லபடியாக வாழணுங்க. இதே வரை எங்களுக்கு செய்யணுங்க. ஐயா வெரோனிகா அவங்க வந்து லண்டன்ல இருந்து கொடுத்துருக்காங்க. வெரோனிகா அவங்க வந்து லண்டன்ல இருந்து உங்களுக்கு விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்க ஆயுசு 100 தொழில் உயர்வாகி கும்பிட்ட குலசாமி துணையோட நோவி நொடியின்றி சீக்கு பிணியின்றி அவங்க நினச்சி வந்தது நம்பி வந்தது வெற்றியோடு முடிஞ்சு இதே ஒரு கோயில் குளங்களுக்கு அவங்க நல்லா செய்கிறவங்க இன்றைக்கி ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுத்துருக்காக எதிர்பார்க்குற எண்ணங்கள் நிறைவேற்றி ஆயுசு 100 அவங்க குடும்பம் அவங்க பிள்ளைகள் அவங்க பேரம்பிள்ளைகள் என்றென்றும் நல்லா இருந்து மீண்டும் பிள்ளையார் வெட்டிக்க ஒரு பயணம் வருவாங்க. பார்த்துருப்பீங்க, சிறப்பான முறையில் ரோட்டோரம் கஷ்டப்படுற மக்களுக்கும் தர்மயந்திர கோயிலில் இருக்கிற மக்களுக்கும் தடபுடலான விருந்து. அதுவும் இன்னைக்கு வந்து நம்மளுக்கும் இந்த விருந்தெல்லாம் யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெரோனிகா அவங்க நல்ல நோக்கத்தோட இந்த ஏழை எளிய மக்களுக்கு இன்றைக்கி சிறப்பான முறையில் கொடுத்தாங்க. மக்களோட ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் என்றும் நிலைச்சிருக்கணும்னு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் பசியார் ஏழை எளிய மக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி உதவி மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த மாதிரி உதவி செய்யணும்னு நினச்சாலும், அதாவது ஒன்றும் இல்லைங்க, நிறைய பேருக்கு வந்து பணம் இருக்காது ஆனால் உதவி செய்யணும்னு சொல்கிற மனம் இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் நம்ம கட்டுறது கையில் கனவு தோட்டம் காரைக்குடியில் இருக்காங்க. வாங்க, எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் இந்த சேவையில் எங்களோட நீங்களும் பணியாற்றலாம். வாங்க, எங்கள் கூட சேர்ந்து சமைக்க, எங்கள் கூட சேர்ந்து பார்சல் பண்ணுங்கள். ரோட்டோர மக்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், முதியோர்களாக இருக்கட்டும், வந்து உங்கள் கையாலையும் நீங்கள் அந்த சேவையை தொடர்ந்து செய்யலாம். அதுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் கீழே ஒரு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். வெல்கம்ஸ் யூ. இதே மாதிரி உதவியெல்லாம் நீங்களும் செய்யணும்னு நினச்சா நம்ம சேனலில் ஒரு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கட்டுறது கையில் சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல பேஜ் இருக்கு, அந்த பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பேஜ் பேர் வந்து கட்டுறது கையெழுத்து பாண்டி.